அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அதில் கிளியர் பண்ணிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது, அதுக்காக நான் ஒரு பிளான் போடுறேன், ஆனால் அந்த திட்டத்தை என்னால் செயல்படுத்த முடியாமல் போகுது. அப்போ நான் போடுற பிளான் தப்பா, இல்லை நான் எப்படி தான் பிளான் போடணும், இப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ அதற்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளுடைய திட்டம் செயல்படாமல் போகிறக்கு ஒரு 3 காரணத்தை சொல்லலாங்க. கிரீடினஸ் பேராசை, செல்ஃப் கில்ட் சுய குற்ற உணர்வு, அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த 3ம் நம்மளுடைய திட்டத்தை செயல்படாமல் விடாமல் தடுக்குது. அப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரீடினஸ் பேராசை. அப்போ நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது பேராசையா அப்படின்னு கேட்டால் அது பேராசை கிடையாது. நம்ம யார் வேணாலும் எந்த ஒரு உயர்ந்த இடத்தையும் அடையக்கூடிய திறமை நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அது இலக்கு, அது பேராசை கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்காக நாம் ஒரு பிளான் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பிளானில் பேராசை இருக்கக்கூடாது. நான் இந்த எக்ஸாமை 3 மாதத்துக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை தான். அது படிக்கக்கூடிய கண்டென்ட் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷத்துக்கான கண்டென்ட் இருக்குது. இப்போ ஒரு குரூப் 1 கிளியர் பண்ணோம், இல்லை குரூப் 2 கிளியர் பண்ணோம் அப்படின்னா 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், ஏன் 4 வருஷம் கூட ஆகலாம். அப்போ படிக்கக்கூடிய கண்டென்ட் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போடுறது. அப்போ 3 மாதத்துக்குள்ளேயே கிளியர் பண்ணோன்னு நம்ம எப்படி பிளான் போடுவோம்? 2 வாரத்தில் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்கணும், அடுத்த 2 வாரத்தில் பாலிட்டி ஃபுல்லாக முடிக்கணும், அடுத்த 2 வாரத்தில் ஜாகிரஃபி ஃபுல்லாக முடிக்கணும். இதெல்லாம் ரிவிஷனுக்கு தான் இப்படி போடணும். ஃப்ரெஷராக ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க, எடுத்தோன்னா 3 மாதத்துலேயே நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 2 வாரத்துக்குள்ளேயே பாலிட்டி முடிக்கணும்னு நினைக்கிறது பேராசை தான். பாலிட்டி படித்து முடிக்கணும்னு நினைக்கிறது பேராசை கிடையாது. ஆனால் 2 வாரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறது பேராசை. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம அடைவதற்கு கண்டிப்பாக காலம் எடுத்துக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். உடனே பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறது பேராசை தான். ஓகேங்களா? அப்போ 1 வருஷம் எடுத்து தானே ஆகும். எப்படி 3 மாதத்தில் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியும்? நம்ம யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், அது படிக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த பிளான் போடுறதுல பேராசை இருக்கக்கூடாது. அப்போ நம்ம போடக்கூடிய பிளானில் இந்த 2 விஷயங்கள் தவறானது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் கம்மியாக இருக்கும், ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட்டு அதிகமாக இருக்கும். அப்படி பிளான் போடக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 2 மணி நேரம் கிடைக்கிது, ஆனால் நீங்கள் அப்போ 2 லெசன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. 2 மணி நேரத்தில் 2 லெசன் படிக்க முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு பெரிய லெசன் எடுத்துக்கோங்க. 10th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு 2 லெசன் எடுத்துக்கோங்க. இந்த 2 மணி நேரத்தில் ஒரு லெசன் படிக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கும். அப்போ டைம் கம்மியாக இருக்குது, ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் பிளான் போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இன்னொன்று, இல்லை இந்த 2 மணி நேரத்தில் என்னால் ஒரு லெசன் தான் படிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு லெசன் தான் படிக்க முடியும். அப்போ 2 மணி நேரத்தில் நான் கண்டிப்பாக ஒரு லெசனை 2 மணி, நமக்கே தெரிஞ்சிடும் கொஞ்சம். அப்போ ஒரு லெசனை நான் 2 மணி நேரத்தில் படிச்சுடுவேன். அப்போ இப்போ நான் 2 மணி நேரம் மட்டும் இதுக்கு பிளான் போட்டுக்கிட்டோமான்னு கேட்டால் இதுவும் தப்பு தான். ஏன்னா நம்ம ஒரு பிளான் போடுறோம், 2 மணி நேரத்தில் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறோம். ஆனால் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா நடுவில் சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். இது ப்ராக்டிக்கல். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு லெசன் படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னா நீங்கள் 2 மணி நேரம்னு போடக்கூடாது, அதுக்கு ஈக்குவலாகவும் போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுவும் தப்பு. ஏன்னா முன்ன பின்ன ஆகும், 1/2 மணி நேரம் சேர்த்தி ஆகும். அப்படி ஈக்குவலாக டைம் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? இந்த லெசன் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும், இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களே ஒழிஞ்சு இந்த லெசன் மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் நம்ம. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த லெசனை நம்ம 2 மணி நேரத்தில் படிச்சுருவோம் ஃபோக்கஸ் பண்ணி. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். புரியலையா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த டைமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 2 மணி நேரத்தில் முடிச்சிருப்போம். ஆனால் இந்த லெசனை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, அப்போ என்ன ஆகும்? நல்லா பண்ண மாட்டோம். அப்போ நமக்கு நம்ம மேலேயே ஒரு கோவம் வரும். அப்போ நம்ம படித்து அது வேஸ்ட்டு. அப்போ அந்த பிளான் என்ன ஆகும்? ஃபெயில் ஆக தான் செய்யும். அப்போ இந்த மாதிரியும் போடக்கூடாது. அப்போ எப்படி போடணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய பிளான் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். அப்போ 2 மணி நேரம் கிடைக்குதுன்னா 1 மணி நேரத்துக்கு உங்களால் என்ன படிக்க முடியுமோ அதுக்கு பிளான் போடுங்க. அப்போ உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? டைம் ஜாஸ்தியாக இருக்கணும், படிக்கக்கூடிய கண்டென்ட்டு கம்மியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் 1 மணி நேரம் படிக்கணும்னு போட்டால் 1.5 மணி நேரம் சேர்த்தி தான் ஆகும், குறைவாகாது.
ஒரு சிலதுக்கு தான் குறைவாகும். அப்போ 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ 2 மணி நேரம் இருக்குது உங்களுக்கு டைமு. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு தான் பிளான் போடுவீங்க. மீதி உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? 1.5 மணி நேரம் டைம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. மீதி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் போடக்கூடிய பிளான் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ கிடைக்கக்கூடிய டைமை பாருங்கள். அப்போ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் படிக்கக்கூடிய அளவு கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப போடக்கூடாது. அதுக்கு ஈக்குவலாக டைமுக்கு ஈக்குவலாகவும் போடக்கூடாது, டைமை விட ஜாஸ்தியாகவும் கண்டென்ட்டை போடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் 2 மணி நேரம் கிடைக்குதுன்னா 1 மணி நேரத்துக்கு மட்டும் பிளான் போடுங்க. ஏன்னா இந்த 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் ஆகலாம், 1.25 மணி நேரம் கூட ஆகலாம். அந்த லெசனை ப்ராப்பராக முடிக்கணும். அந்த லெசனை முடிக்கணும்னு தான் நம்மளுடைய எய்ம் இருக்கணுமே ஒழிஞ்சு அந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற எய்ம் இருக்கக்கூடாது. அப்போ இதில் பேராசை. அப்போ இது ரெண்டுமே பேராசை தான். இது ஒரு நியாயமான ஒரு இது. ஓகேங்களா? அப்போ இப்படி பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் போடுறீங்கல்ல 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் ஆயிரும். மீதி 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அரை மணி நேரம் இது கிடைக்குமா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இந்த அரை மணி நேரத்தில் என்ன பார்க்கலாம்? இந்த 1 மார்க் பார்க்கலாம், அது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், செல்ஃப் கில்ட். ரெண்டாவது என்னென்னா சுய குற்ற உணர்வு. என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். காலையில் நாம் இப்போ ஒரு பிளான் போடுறோம். நாளைக்கு வந்து நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் போடுறேன். ஒரு பிளான் போடுறோம், டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நாள் நம்ம எந்திரிச்சிருவோம், செகண்ட் நாளும் எந்திரிச்சிருவோம், தேர்டு நாள் நம்மளால் எந்திரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சிட்ருக்குறோம், நைட்டு லேட்டாக தூங்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நம்மளுடைய அந்த பயாலஜிக்கல் இது மாறுது, கிளாக் மாறுது, 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு. அப்போ 2 நாள் எப்படியோ நம்ம எந்திரிச்சிருவோம். 3ஆவது நாள் நம்மளுடைய உடம்பு டயர்டாகும். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் அப்படி பழக்கப்படலை. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 3ஆவது நாள் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க, 4 மணிக்கு எந்திரிக்கல. அப்போ 6 மணிக்கு எந்திரிச்ச உடனேயே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும். என்ன குற்ற உணர்வு? ஐயோ நம்மளால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இந்த நாளை ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்போ இந்த நாளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்றைக்கான பிளான் போச்சு. அப்போ ஒரு குற்ற உணர்வு உங்களுடைய பிளானை என்ன பண்ணிடும்? செயல்பட விடாமல் தடுக்கும். சரி 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், பரவாயில்ல, இந்த 2 மணி நேரத்துக்காக ஏன் அடுத்து கிடைக்கக்கூடிய 8 மணி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுக்கணும். நம்ம மேலே தப்பு தான், அது நம்ம வேணுனே பண்ணலை. சரி பரவாயில்ல, அது ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து 8 மணி நேரம் நீங்கள் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் தான் இருக்கிறதுனால எடுத்து உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து ஒரு யாரோ கூப்பிட்றாங்கன்னு ஃபோன் எடுக்கிறோம், பேசிட்டு அப்புறம் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறோம், ஸ்டேட்டஸை பார்க்குறோம், அது பார்க்குறோம், அதில் ஒரு அரை மணி நேரம் போயிடுது. அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் போகும்போது நல்லா நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஓகேங்களா? அப்போ அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அந்த அரை மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த குற்ற உணர்வுலேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம போனது அரை மணி நேரமாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? நம்ம வேஸ்ட் பண்ணது அரை மணி நேரமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம் படிக்காமல். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த குற்ற உணர்வு ஆகிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இது இயல்பு தான், அதுக்குன்னு வேணுன்னே நம்ம பண்ணக்கூடாது. ஏதாவது அந்த மாதிரி அன்னைக்கு எந்திரிச்சிட்டோம், அன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, ஓகே அடுத்த நாள் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா அதாவது நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இருக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு பழகுங்க. சரி இல்லை ஒரு வேளை நைட்டு உங்களுக்கு முழிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நைட்டு படிக்கிற டைம் கரெக்டாக நல்லா படித்து நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். காலையில் நேரமே எந்திரிக்கிறது முடியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த 4 மணிக்கு எந்திரிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நைட்டில் படிக்கிறதுக்கு நல்ல மைண்ட் இருக்குது அப்படிங்கும்பொழுது நைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட பிளானை மாற்ற வேண்டியதில்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் போடணும். 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு தூங்கிட்டே நம்ம உட்காந்து படித்தோம்னா அதில் என்ன யூஸ் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். நம்ம மனசில் எதுவுமே பதியாது. அப்போ நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளான் போடணும். அப்போ இந்த இடத்துல குற்ற உணர்வு கூட அப்படியே நம்மளால் முடியாமல் போயிடுச்சுன்னா கூட, ஏதோ ஒரு காரணத்தினால முடியாமல் போயிடுச்சுன்னா கூட குற்ற உணர்வு. அப்புறம் டிவி சாப்பிட வந்திருப்போம், சரி அப்படியே டிவி பார்த்துட்டு சாப்பிட்லான்னு நினச்சிருப்போம், அந்த சீன் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும், அப்படியே ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, அது நினைக்கணும் தான், ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டோமே நினச்சிட்டு இன்னொரு அரை மணி நேரத்தை 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த குற்ற உணர்வும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்போ அந்த 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 தவறை ஏற்றுக்கோங்க.
ஆமாம் நான் இன்றைக்கி 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் அதை சரி பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் செல்லு பார்க்காம இருங்க. ஃபோன் பேசுனீங்கன்னா ஃபோன் பேசிட்டு உடனே வச்சுருங்க. உள்ளே அந்த ஸ்டேட்டஸ்குள்ளேயோ வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ போகாமல் இருந்துக்கோங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி பார்க்காம இருந்துக்கோங்க. சாப்பிட்றப்ப டிவி ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ நான் டிவி பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட்டாக சீன் வந்தால் நான் பார்த்துட்றேன். அப்போ டிவி பார்க்குறது ஸ்டாப் பண்ணிடுங்க. சாப்பிட்றப்ப கூட கொஞ்சம் தனியாக உட்காந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் உட்காந்து அந்த மாதிரி டிவி முன்னாடி எதுவுமே அந்த ஃபோனோ டிவியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதெல்லாம் தப்பு. இந்த தப்பை ஒத்துக்கிட்டு அடுத்த நாட்களில் திருத்திக்கோங்க. அப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நைட்டு லேட்டாக கூட படிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் ஒரு 7 மணி நேரமோ 6 மணி நேரமோ நல்லா தூங்கிடுங்க. ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். அது போக மற்ற டைம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒதுக்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அது ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்படி நான் ஒரு டிவி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த தப்பு பண்ணாமல் இருங்க. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ குற்ற உணர்வு நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணுது, நம்மளுடைய பிளானை செயல்படாமல் விடாமல் தடுக்குது. 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காக அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம குற்ற உணர்வுனால அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ குற்ற உணர்வு நம்மளுடைய பிளானை செயல்பட விடாமல் தடுக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு 2 சொன்னது கூடங்க அது நம்ம பண்ணுற தப்பு தான். அதை நம்ம திருத்திக்கலாம். ஆனால் 3வதாக இருக்கிறது இது நம்ம பண்ணுற தப்பே கிடையாது. அது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எதிர்பாராமல் சுச்சுவேஷன் நடக்குது. உடம்பு சரியில்லாமல் போகிறது நம்ம வேணுன்னே நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிக்கிறோமா? கிடையாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும், அங்கே போகணும், ஃபங்க்ஷன் நிறைய விசேஷங்கள்லாம் ஒரு வீட்டில். அதுவும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இல்லை மேரேஜ் பண்ணிவிட்டு படிக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சுச்சுவேஷன் இருக்கும். அது வேலைக்கு போகிறவங்களுக்கு நாம் இன்றைக்கி ஒரு பிளான் போட்டிருப்போம். திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளுடைய அந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோம், அந்த மாதிரி காரணங்கள்னால நம்ம பிளானை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அப்போ இது இருந்தால் தடுக்குது. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணுறது? இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம திருத்திக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உடம்பு சரியில்லாம நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அதை தான் நம்ம பண்ண முடியும். அதே மாரி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகுது, அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு, குழந்தைகளுக்குலாம் ஃபீவர் வரும். அப்போ அது அவங்களே நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல என்னங்க பண்ண முடியும்னா இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ். இது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது டோன்ட் திங்க் இட் ஆஸ் அ பேரியர். இது ஒரு தடையாக பார்க்காதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் படிக்கணும்னு நினச்சா தான் இப்படி வரணுமா? அது நமக்கு தோணும். அது அப்படி தான் வரும் கூட. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல. அப்போ இதை ஒரு தடையாக எடுத்துக்காதீங்க. சரி பரவாயில்ல, அந்த சுச்சுவேஷனை உடம்பு சரியில்லாமல் போகுதா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக 2யுமே மனசு அங்கேயே இருக்கும். படிக்கலையே அந்த பிளானை ஃபாலோ பண்ணலையேன்னு மனசு அங்கேயே இருக்கும். இங்கே தூங்கவும் மாட்டோம். உடம்பு சரியில்லாம் நல்லா தூங்கினா தான் உடம்பே சரியாக போகும். ஆனால் தூங்கவும் மாட்டோம், அதை 2யுமே பண்ண மாட்டோம் கடைசியில். அந்த சுச்சுவேஷன் வந்துடுச்சு, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் போகணும், போய் தானே ஆகணும். அந்த ஃபங்க்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே வந்துடுங்க. ஏன் அங்கே ஃபங்க்ஷன் போனாலும் அந்த பிளானை ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு அதையும் பண்ணாமல் இதையும் பண்ணாமல் பண்ண வேண்டாம். அப்புறம் விசேஷங்கள்லாம் நிறைய வரும் வீட்டில். தீபாவளி, பொங்கல் அப்படின்னா வீடை சுத்தம் பண்ணணும், அதை பண்ணணும், ஆயுத பூஜைக்கு எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தான் சொல்கிறேன், எல்லா விசேஷத்துக்கும் தான். அப்போ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ். அப்புறம் சிலதெல்லாம் விதிக்கப்பட்ட வேலைகள், சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ அதை நீங்கள் ஒரு தடையாக பார்க்காதீங்க. அந்த நாளை உங்களுடைய பிளானில் இருக்கவே வேண்டாங்கிற நான். அந்த நாள் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போடுற பிளானில் எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போகும் எப்படிங்கிறது தெரியும்னா அப்படி தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 3 நாள் ஒரு 5 நாள் பிளான் போடுறீங்க, ஒரு 3 நாள் படிக்கிறீங்க, அடுத்த 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா இந்த 2 நாளைவே எடுத்துக்காதீங்க. இந்த 3 நாள் படிச்சுட்டு இந்த நாளைவே எடுத்துக்காதீங்க. அடுத்த 2 நாள் தான் பண்ணிங்கன்னா தான் 5 நாள். இந்த 2 நாளே உங்கள் லைஃப்லேயே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சே, என்னால் படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா ரிலாக்ஸாக இருங்க. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரிலாக்ஸாக இருந்து அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடம்பு சரியானா தான் திரும்பி நம்மளால் படிக்க முடியும். வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் உட்காந்து நம்மளால் படிக்க முடியும். வீட்டில் ஒரு சண்டை அப்படின்னா அந்த சண்டையை சரி பண்ணாதான் உட்காந்து நம்மளால் படிக்க முடியும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ அதை சரி பண்ண பாருங்கள். அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது, லைட்டாக டைம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பிளானவே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை, சரியாயிரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். அடுத்த நாள் என்ன பண்ணுங்கன்னா, சரியானதுக்கப்புறம் ஆஃப்டர் ரெக்கவரி ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஸ்டாப்டு. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த 3 நாள் படிச்சிங்க, 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அடுத்த நாள் வரும் பொழுது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம மனசு அப்படி தான் தோணும், இந்த 2 நாள் போயிடுச்சா அப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். இந்த 3 நாள் படித்து எதோட விட்டீங்களோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 3 நாள் படித்தது மறந்த மாதிரி தான் இருக்கும், அது ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன் நமக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுதுன்னா, இந்த 3 நாள் படித்தது மறந்த மாதிரியே இருக்கும், புக்கை தொடாதங்காட்டி, ஆனால் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எதோட விட்டிங்களோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 3 நாளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த 3 நாளில் மறந்த விஷயங்களை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனுங்கிறத உங்கள் பிளான்லேயே வச்சுக்காதீங்க. இப்போ நீங்கள் பிளான் போடும் பொழுது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நடக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா இந்த 2 நாள் போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2 நாள் ரொம்ப முக்கியம்தாங்க, அது போயிடுச்சுன்னு எப்படிங்க பரவாயில்லன்னு விடுறதுன்னு கேட்டால், நீங்கள் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த 2 நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஐயோ 2 நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பிளான் போடுவீங்க. மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை ரிப்பீட் ஆகும். பிரச்சனை இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாது இல்லைங்க. ஏதோ ஒரு இஷ்யூ வந்துட்டே தானே இருக்கும். அப்போ ஒவ்வொரு இஷ்யூக்கும் நம்ம பிளானை மாற்றிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ டைம் பிளானை மாற்ற முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு ஒரே பிளானை கடைசி வரைக்கும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஓரளவுக்காவது நம்ம முடிப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 விஷயங்களை மாற்றிக்கோங்க. இந்த 3 தான் காரணம். இதுதான் அடிப்படை காரணம். அடிப்படை காரணம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளானை கரெக்டாக போட முடியும். நம்ம போடுற பிளானில் பேராசை இருக்கக்கூடாது. அப்படியே சின்னதாக நம்ம மேலேயே தப்பு இருக்கும், சில இடத்துல அதை வேஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு சுய குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. அதை மாற்றிக்கணும் நம்ம, அவ்வளோ. அதுக்காக அடுத்த நாள் வேணுனே 1/2 மணி நேரம் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வேணுனே பரவாயில்ல, குற்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு, குற்ற உணர்வுலாம் வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. அது தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க, அடுத்த நாள் அதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை 2ஐயும் திருத்திக்கலாம், இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 3ஆவதாக இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரிங்க, அப்போ இதையெல்லாம் வச்சு நான் எப்படி தாங்க பிளான் போடுறது அப்படின்னா, ஹவு டு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் பிளான் போடணுங்க. என்னென்னா ரஃப் பிளான்னா எப்படின்னா, ஏதோ ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதை வச்சு நீங்களாக ஒரு பிளான் போடலாம், இல்லை நீங்களாக ஒரு ஷெட்யூலை மேக் பண்ணலாம். நீங்கள் சிலபஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஷெட்யூலை கரெக்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது செட் ஆகும்னு எடுத்துக்கிட்டு உங்களுடைய சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்களா, இல்லை பார்ட் டைமாக படிக்கிறீங்களா, இல்லை பார்ட் டைமுக்கு கீழே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கிடைக்கும் மற்றவங்களா. அப்போ நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் எடுக்கணும். ஃபுல் டைம் கிடைக்குதுன்னா ஒரு மாதிரி படிக்கலாம், பார்ட் டைம் கிடைக்குதுன்னா ஒரு மாதிரி படிக்கலாம், இல்லை அதை தாண்டி ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி படிக்கலாம். அப்போ ஒரு ஷெட்யூல் எடுத்துகிட்டு அந்த ஷெட்யூல் படி போகாமல் அந்த ஷெட்யூலை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்தில் ஒரு டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஷெட்யூலவே எடுத்துக்கோங்களே. உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றணுன்னா, சரி இது ஒரு வாரத்தில் இதை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, நமக்கு டைமை பொறுத்து 2 வாரம் ஆகும், அப்போ ஒரு ஷெட்யூலை நான் 2 வாரம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதையே எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமு, அது எல்லாம் யோசித்து அந்த ஷெட்யூலை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட், நான் இன்றைக்கி இதை படிப்பேன், இதுக்கு இதை படிப்பேன், 10 நாள் இந்த ஷெட்யூலை நான் முடிக்கிறேன், 11ஆவது நாள் டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் போடணும். இது ரஃப் பிளான் தான். ஏன்னா இதை ரஃப் பிளான் சொல்கிறேன்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாம் போடக்கூடிய பிளான் எடுத்த உடனே ஒரு பிளான், ப்ராப்பரான பிளான் போடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் முன்ன பின்ன ஆகும். 2-3 வாரம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணால் தான் நம்ம எதெல்லாம் மாற்றணுங்கிறதே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இது ஒரு ரஃப் பிளான் தான்.
ரஃப் பிளான்னே நீங்கள் நினச்சிக்கோங்க. இதைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம் அப்படின்னு என்ன சொல்கிறேன், நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும். 10 நாள்னு பிளான் போட்டிருப்போம், 11 நாள் ஆகலாம், 12 நாள் ஆகலாம், அதை ஏற்றுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் இது ரஃப் பிளான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெக்ஸ் ஆக மாட்டீங்க. 10 நாள் நம்ம முடிக்கணும்னு நினச்சோமே, 12 நாள் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக தான் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது ஒரு ரஃப் பிளான் தான். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, போட்டு பிளான் படிச்சுக்கிட்டே இருங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். என்னென்னா 10 நாள் நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்களா, அந்த 10 நாளில் அப்சர்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுடைய நாளை நைட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, நம்ம போட்ட பிளானில் என்னென்ன நம்மளால் பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல, நம்ம கிடைக்கக்கூடிய டைம் எவ்வளோ, எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது 2-3 வாரமாக கூட இருக்கலாம். 2-3 வாரம் நீங்கள் அப்சர்வே பண்ணலாம். எதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்போம், இந்த டைமில் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம் நமக்கு கிடைச்சிருக்காது, அதுக்கு பதிலாக வேறு டைம் கிடச்சிருக்கும். ஒர்க்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியான டைம் கொஞ்சம் கிடைக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், மத்தியானம் வந்து ஆப்டிடியூடு பார்க்கலாம், இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்போம். ஆனால் இதை ஃபஸ்ட்டு பிளான் போட்டிருப்போம், அப்புறம் போய் அப்சர்வ் பண்ண தான் தெரியும், ஓ இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால் படிக்க முடியாது போல், இல்லை இந்த இடத்துல ஆப்டிடியூட் பார்க்க முடியாது போல், அப்போ இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டர்ப், அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக தான் ஒரு ஆனால் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்சர்வேஷன் கூட உங்களுடைய படிப்பும் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதுன்னு அன்னன்னைக்கு பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளால் படிக்க முடியுதுன்னு டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 10 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்கிது, என்னென்னலாம் பண்ணணும், எதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை இட் இன் கம்மிங் டேஸ் அப்படின்னு ஃபஸ்ட் நாள் நீங்கள் படிப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நைட் எழுதுவீங்களா, நைட் இதெல்லாம் பண்ணினேன், அப்புறம் உங்களுக்கு தெரியாமே சின்ன டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை அடுத்த நாள் மாற்றிக்கணும். நீங்கள் அது நம்ம வேணுன்னே வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு பக்கம் போயிருப்போம் வேஸ்ட்டாக, அதுக்கு அந்த இடத்துல அந்த ஒரே டைமில் போய் அந்த கடையில் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அந்த பொருளை. நம்ம காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் அப்படின்னு போயிருப்போம், அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகிருப்போம். அதையெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு இந்த நைட்டு நீங்கள் எழுதக்கூடிய அந்த விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் அதை மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். என்னென்னலாம் பண்ணணும், அந்த ஃபஸ்ட் நாள் 2 நாள் 3 நாள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டைமில் குட்டி டைம் உங்களுக்கே தெரியாமல் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ அடுத்த நாள் அது என்ன பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்படியே ஒரு 10 நாளில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்குவீங்க. இன்னொன்று என்ன ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கல்ல, எதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுதுங்கிறது அப்போ தான் தெரியும். முன்னாடியே நமக்கு தெரியாது. முன்னாடி நம்ம ஒரு ரஃப்பாக தானே ஒரு பிளான் போடுறோம், இன்றைக்கி இதை படிச்சிருவோன்னு பிளான் போடுறோம், அது படிக்க முடியாமல் கூட போகலாம், இல்லை அதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லை சிலதுக்குலாம் டைம் கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் 1 மணி நேரத்தில் 25 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்கள் பிளான் போடுறீங்க, ஆனால் ஒரு 10 நாள் அப்சர்வ் பண்ண தான் தெரியுது என்னால் வந்து 1 மணி நேரத்தில் 15 சம் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ அந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்பர் பிளானே போட முடியும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரஃப் பிளான் நீங்கள் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது, எதெல்லாம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இதை வச்சு ஒரு நியூ பிளான் நீங்கள் போடணும். நியூ பிளான்னா நான் புது ஷெடியூலில் போடக்கூடாது, மறுபடியும் இதையெல்லாம் வச்சுட்டு 3 வாரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு ஷெடியூல் எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதே ஷெடியூல் தான், பிளான் மட்டும் கொஞ்சம் மாறணும். என்ன, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லெசன் படிக்கலான்னு நினச்சி இந்த ரஃப் பிளானில் 2 லெசன் ஒரு நாளைக்கு படிக்கலான்னு பிளான் போட்டிருப்பீங்க. அப்சர்வ் பண்ணதில் உங்களுக்கு 1 லெசன் படிக்க முடியும் தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அடுத்தது நியூ பிளானில் என்ன பண்ணணும், ஒரு லெசன், ஒரு நாளைக்கு நான் 1 லெசன் படிக்க போகிறேன், இதுதான் நியூ பிளானு. நீங்கள் ஷெடியூலையே மாற்றக்கூடாது, நான் வேறு ஒரு டெஸ்ட் பேட்ச் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூலை மாற்றக்கூடாது. உங்களுடைய பிளானில் இந்த ரஃப் பிளானுக்கும் அப்சர்வேஷனையும் 2ஐயும் கம்பேர் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு ஒரு பிளானை போடணும். அதே ஷெடியூல் தான், நீங்கள் ஒரு ஷெடியூல் எடுத்தீங்கல்ல, அதே ஷெடியூலை வச்சு தான் பிளான் போடணும். அதே எந்த டெஸ்ட் பேட்சை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்களோ அந்த டெஸ்ட் பேட்சை வச்சு தான் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு டெஸ்ட் பேட்சை மட்டும் தயவு செஞ்சு மாற்றக்கூடாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங்கில் எடுக்கிறோமா, கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கணும். ரிவிஷனுக்கு நீங்கள் நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம், ஆனால் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். நீங்கள் மறுபடியும் மாற்றினீங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும், மறுபடியும் அது பிரச்சனை, டைம் ஆகிட்டே தான் இருக்கும், அது வேஸ்ட். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதை வச்சு ஒரு பிளான் போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு செட் ஆகுங்க. உங்களுக்கான பிளான் இது தான். யாருடைய பிளானுமே உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுடைய பிளான் தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்போ அது எப்போங்க செட் ஆகும், நம்ம தான் அப்சர்வ் பண்ணணும். நமக்கு என்ன டைம் கிடைக்கிது, நமக்கு என்ன டைம் கிடைக்காம போகுதுங்கிறது நமக்கு தாங்க தெரியும். அப்போ இதை வச்சு ஒரு புது பிளான் போடுங்க, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு, கண்டிப்பாக.
ஓகேங்களா? ஏன்னா இது உங்கள வச்சு நீங்க போடுறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை வச்சு நீங்க போடுறீங்க. இந்த ரஃப் பிளானு அப்சர்வ் பண்ணுறீங்க. அந்த டைமில் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும். படிச்சுட்டும் இருக்கணும். படித்தா தானே அப்சர்வ் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு லெசன் 2 லெசன் போட்டிருப்பீங்க. ஒரு லெசன் தான் படிக்க முடியுதுனால பரவாயில்ல, ஒரு லெசன் படித்தோன்னு போடுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 2 லெசன் நம்மளால் படிக்க முடியாதுப்பா ஒரு நாளைக்கு, அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை வச்சு ஒரு பிளான் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் மறுபடியும் பிளானில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சின்ன சின்ன சேஞ்ச் அப்பப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சின்ன சின்னதாக அப்போ போக போக உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரஃப் பிளான் கண்டிப்பாக போடணும். ரஃப் பிளானு அதை அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு 10 நாள், ஒரு 3 வாரம் அப்படி அப்சர்வ் பண்ணலாம். அப்புறம் கரெக்டாக ப்ராப்பர் பிளான் போடுங்க. அதுக்கு ப்ராப்பர் பிளானே உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான் ஃபெயிலே ஆகாது. முதல்ல ஏற்றுக்கோங்க, முன்ன பின்ன ஆகுங்க. 100% பெர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. பெர்ஃபெக்டாக யாருமே இருக்க முடியாது. பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது அப்படின்னா பிளான் 10 நாளுங்கிறது 11 நாள் ஆகலாங்கிறத ஏற்றுக்கோங்க முதல்ல. அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனா என்னால் 10 நாளுங்கிறது 11 நாள் ஆகிப்போச்சு, அப்போ என்னால் முடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அந்த பிளானை விடாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பிளான் ஃபெயில் ஆகுது. பேராசை, சுய குற்ற உணர்வு, எதிர்பாராத நிகழ்வு. ஏன் எப்படி பிளான் பண்ணோம், ஃபஸ்ட்டு ரஃப் பிளான் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், அப்புறம் ப்ராப்பர் பிளான் போடணும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸை சேர்த்திக்கணும். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஈவன் இட் மே பி எ ஸ்மால் ஸ்டெப், த ஒன்லி திங் டு அச்சீவ் சக்ஸஸ் இஸ் டு மூவ் ஃபார்வர்ட். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடி சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும், பரவாயில்ல. சின்ன சின்ன அடியாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க, சின்ன சின்ன ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல, நாம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், பின் வாங்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், நாம் எடுத்து வைக்கும் அடிகள் சிறியதாக கூட இருக்கலாம். நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் சிறியதாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த அடிகள் இலக்கை நோக்கியதாக இருந்தால் போதுமானது. நம்மளுடைய கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தால் போதுங்க. சின்ன ஸ்டெப்போ இல்லை பெரிய ஸ்டெப்போ என்னவோ, ஆனால் நம்ம கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, டெய்லி 1 மணி நேரம் தாங்க எனக்கு கிடைக்கிது, 1 மணி நேரம் படிங்க. அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கிது, இந்த வரக்கூடிய எக்ஸாமில் என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. 1 மணி நேரம் இருந்தாலும் அதை படிச்சுக்கிட்டே இருங்க. 1 மணி நேரம் தான் கிடைக்கிதுன்னு என்னை படிக்காமல் விடாதீங்க. ஆனால் அந்த 1 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷமாவது கிளியர் ஆகும், அடுத்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷமாவது கிளியர் ஆகும். ஆனால் எனக்கு 1 மணி நேரம் தான் கிடைக்கிது, என்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் கிடைக்கலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே கிளியர் பண்ண முடியாது. ஆனால் அந்த 1 மணி நேரம் கிடைக்கிற டைமை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் கிளியர் பண்ணலைனாலும் அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், பஸ்ஸு கூட்டமாக தான் வருது, நின்றுட்டு தான் போகணும், உட்கார்ற சீட்டு வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? உட்கார்ற சீட்டு கிடைக்கல, நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் அடுத்த பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எந்நேரம் நம்ம அந்த பஸ்ஸில் நின்றுட்டு போகிறது, அடுத்த பஸ் அரை மணி நேரம் கழிச்சு தானே வருது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டே இருப்போம். பஸ் ஸ்டாண்டில் நம்ம நின்றுட்டு தாங்க இருப்போம், அதுக்கு அந்த பஸ்ஸில் நின்றுட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரத்தில் பாதி தூரம் கிராஸ் ஆகிடலாம்ல. அதை நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது, அரை மணி நேரம் கழிச்சு தான் பஸ்ஸு வரும். நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம நின்றுட்டு தான் இருக்க போகிறோம், பஸ்ஸுக்குள்ளே போனாலும் அங்கே சீட்டு கிடைக்கலன்னா என்ன, நமக்கு நிற்கிறதுக்கு இடம் கிடைக்குதுல்ல. யோசிச்சு பாருங்கள். அதில் போயிட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் பாதி தூரத்தை கடந்துருவோம். எப்படி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நம்ம அரை மணி நேரம் நிற்க தான் போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே நின்னா என்ன, அங்கே நின்னா என்னங்க, பஸ்ஸில் அட்லீஸ்ட் பஸ்ஸில் நின்றுட்டே போனோன்னா கூட அரை மணி நேரம் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஒரு விஷயம் அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்க வேணும். நம்ம 1 மணி நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு, சரி ஃபுல் டைம் நமக்கு கிடைக்கலங்க, அந்த 1 மணி நேரம் கிடைக்குதுல்ல, அந்த 1 மணி நேரம் உட்காந்து நம்ம படிக்கலாமே. ஏன் நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும்? இப்போ இல்லைனாலும் எப்போது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிருமில்ல. யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் ஃபஸ்ட் இப்போ நீங்கள் 1 மணி நேரம் கிடைக்குதுன்னா நீங்கள் அதுக்கு உண்மையாக உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய எக்ஸாம்லேயே நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாலுமே அடுத்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ண முடியும்.
ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் எனக்கு இது 1 மணி நேரம் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த 1 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவுமே படிக்க மாட்டோம்ல. அப்போ எப்போங்க கிளியர் பண்ணுவோம்? அடுத்த வருஷம் இந்த வருஷமாவது 1 மணி நேரம் கிடைக்குது, அடுத்த வருஷம் அரை மணி நேரம் கிடைச்சா என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் கிடைக்கக்கூடிய கம்பேர் பண்ணாதீங்க, யாரு கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டைம் கிடையாதோ அதுக்கு உண்மையாக இருங்க, ஓகேங்களா? ஏன்னா எத்தனையோ பேர் 8 வருஷம் 7 வருஷம் 4 வருஷம் இப்படி கிளியர் ஆனவங்க தான் அதிகமான பேர், ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம். நீங்கள் கிடைக்கக்கூடிய உதவியும் 1 மணி நேரம் உண்மையாக பண்ணிங்கனாலவே நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதை நினச்சி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெதுவாக போனாலுமே பரவாயில்ல, ஒரு ஸ்டெப்பாக போனாலுமே பரவாயில்ல, நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? யாரு கூடயே கம்பேர் பண்ண வேண்டாம். இதையெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்டாக இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணுவோம். இதையெல்லாம் உங்களோட இதில் வந்து நீங்கள் திருத்திக்கோங்க, ஓகேங்களா? கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் சில பேர் அது சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக தான் நம்ம பண்ணுவோம். சில விஷயங்கள் ஆமாம் இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கோம்ல, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதை திருத்திட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் எவ்வளோ இருந்தாலுமே பரவாயில்ல, அதுக்கு உண்மையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேங்களா? நல்லா படிங்க. இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.